பொழுதும், கடவுள வணங்கும் பொழுதும் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுது. மனதுக்கு ஒரு சாந்தம் ஏற்படுது. கண்டிப்பா. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, கடவுள வணங்குறவங்க பக்தன். கடவுள பார்த்தவன் சித்தன். ஓ! இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுது, புரியுது. கடவுள வணங்குறவங்க பக்தன். கடவுள பார்த்தவன் சித்தன். அவன் சாமி கும்பிட மாட்டான். சித்தர்கள் வந்து சாமி கும்பிட மாட்டாங்க. ஆ. குளிக்க மாட்டாங்க. சடை விழுந்து, முடி கிடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ரோட்டோரமா உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க சாமி சிலைகளை அதாவது இந்த தியானம் ஆ அதிலேயே பார்த்துருவாங்க சாமி. அந்த அவ்வளவுதான். தியானத்திலேயே சாமி. அவங்க உண்மையான கடவுள பார்த்துருவாங்க. அத உண்மையான கடவுள பேசுறது, பார்க்கறது எல்லாமே அவங்க. ஆமா. அப்படி பார்த்துருவாரு. திருவண்ணாமலையில வந்து மூக்குப்பொடி சித்தர்ன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் ஐயாவுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, விளக்கமறு, செருப்பால அந்த கோயில் சிலைகள பூரா அழிப்பாரு. எப்படி எதனால அது? அவரு தான் சித்தனாயிட்டாரு. ஓஹோ! கடவுளாயிட்டாரு அவரு. ஓஹோ! புரியுதுங்களா? அதனால கடவுள வணங்குறவங்க பக்தனும், கடவுள பார்த்தவன் சித்தனும்.